வெல்கம் டு பிரித்தாவியன். ஆக்சுவலாக இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ரைஸ் தான். அதுக்கானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நேற்று நைட்டு பண்ண சாதம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இப்போ குளிர்காலன்றதுனால நம்ம தண்ணி ஊற்றி மார்னிங் சாப்பிட்டாலும் கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சள் தூள், அந்த பேஸ்ட்டை வந்து அந்த ஒயிட் ரைஸில் எல்லாத்துலேயும் எங்கே பாருங்கள் எல்லா ரைஸ்லேயும் ஒரு ரைஸ் கூட விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் அப்படியே வெளியே வச்சிடலாம். வச்சுட்டு மார்னிங் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை தான் தாளிக்க போகிறோம். இது நான் வந்து ஒரு நேற்று நைட்டு ஒரு 9 o'clock அது மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. அது எல்லாமே ப்ரௌனாக வதங்கிச்சு. இப்போ 3 காஞ்ச மிளகாய், இடிச்ச பூண்டு, பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போது அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லா ரைஸும் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலரிக்கலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா எஸ்டர்டே ரைஸும் வேஸ்ட் ஆகாது, மார்னிங் டிஃபனும் சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரைஸ் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.